வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஹேர்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு நல்ல பெர்ஃப்யூம்லே குளித்த மாதிரி போனாலும் அங்கே போய் நம்ம வாய் துர்நாற்றம் அடிச்சது அப்படின்னா மித்தவங்கள்ட்ட பேசுகிறதுக்கே தயக்கமாக இருக்கும். எல்லாரையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக தெரியும். இந்த வாய் துர்நாற்றம் எதனால் வருது, அது எப்படி சரி செய்வது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாய் துர்நாற்றம் மேஜராக 5 காரணங்களால் வருது. முதல் காரணம் புவர் ஓரல் ஹைஜீன், வாய் சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணாது தான். பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உணவை நல்லா மென்று சாப்பிடுவோம். இது மாதிரி மெல்லும் போது நம்ம வாயில் இருக்கிற சலைவாவோடு சேர்ந்து மாவாட்டம் ஆக்கி முழுங்கிடுவோம். ஆனால் அது என்ன தான் முழுங்கினாலும் கொஞ்சம் உணவாவது பற்களில் படிஞ்சிருக்கும். இப்போ இந்த உணவோட வாயில் ஏற்கனவே இருக்கிற பாக்டீரியா சேர்ந்து பற்கள் மேலே ஒரு லேயர் ஆட்டம் படிய ஆரம்பிக்கும். இதுதான் பிளாக். பிளாக்கில் இப்போ உணவும் இருக்குது, பாக்டீரியாவும் இருக்குது. இப்போ இந்த பாக்டீரியா இந்த உணவை பிரேக் டவுன் பண்ணும்போது துர்நாற்றம் அடிக்கக்கூடிய கேஸ் வெளிவரும். இதனால தான் பிளாக் இருந்தால் அதிகமாக துர்நாற்றம் அடிக்குது. இதை அப்பப்போ க்ளீன் பண்ணலை அப்படின்னா இந்த பிளாக்கே கொஞ்சம் ஹார்டாகி டார்டாராக மாறிடும். இப்போ அதிகமாக துர்நாற்றம் அடிக்கும். உணவு பற்களில் மட்டும் படிகிறது இல்லாமல் நாக்கிலையும் படிய ஆரம்பிக்கும். அதனாலையும் வாய் துர்நாற்றம் ஏற்படும். சரி, இதெல்லாம் எப்படி சரி செய்வது அப்படின்னா பிளாக்கே ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட உடனே நல்லா வாய் கொப்பளிக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளை, அது காலை இரவு கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணும்போது நாக்கையும் க்ளீன் பண்ணுறது அவசியம். ஃப்ளாஸிங் பண்ணுறதும் நல்லது. இதன் மூலமாக நம்ம பிளாக்கை க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளாக்கெல்லாம் ஹார்டாகி கால்குலஸ், அதாவது டார்டாரா, அது காரை அப்படிம்பாங்க, இந்த காரையாக ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரஷிங்னால் க்ளீன் பண்ண முடியாது. உங்கள் பல் மருத்துவர் தான் க்ளீன் பண்ண முடியும். இரண்டாவது காரணம் டென்டல் ப்ராப்ளம்ஸ். சில பேருக்கு பற்சொத்தையினால் பற்களில் பெரிய ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டையில் உணவெல்லாம் தங்கிடும். சில பேருக்கு பற்கள் எல்லாம் சீராக இல்லாமல் முன்னும் பின்னுமா அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த இடுக்கல் எல்லாம் உணவு தங்கிடும். சில பேருக்கு பற்கள் நடுவில் கேப் இருக்கும். அந்த கேப்லேயும் உணவு தங்கிடும். இது மாதிரி உணவு தங்கும்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னம்னா, சாப்பிடும்போது தான் அது உணவு. அது 12 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு கெட்டுப்போன பொருள். கெட்டுப்போன பொருள்லேருந்து எப்படி ஒரு துர்நாற்றம் அடிக்குமோ அதே மாதிரி தான் நம்ம வாயிலேருந்து ஒரு துர்நாற்றம் அடிக்கும். அதனால் இதெல்லாம் சரி செய்யணும். இதெல்லாம் எப்படி சரி செய்யணும் அப்படின்னா, பற்சொத்தை இருந்தது அப்படின்னா உங்கள் பல் மருத்துவத்தை போய் அடைச்சிக்கணும். உங்கள் பல்லெல்லாம் முன்னும் பின்னுமாக இல்லை கேப்போட ஒரு மாதிரி சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா அது சீரமைச்சுக்கணும். மூன்றாவது காரணம் ட்ரை மவுத், உலர்ந்த வாய். சில பேருக்கு வாயில் எச்சில் குறைவாகவோ இல்லாமலேயே இருந்தது அப்படின்னா அவர்களுடைய வாய் உலர்ந்து தான் இருக்கும். இது மாதிரி உலர்ந்து இருக்கும்போது அவர்களுடைய வாய் நாற்றம் அடிக்கலாம். ஏன் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வாயில் பாக்டீரியா இருக்க தான் செய்யும். இந்த பாக்டீரியாவை கண்ட்ரோல்டு லெவலில் வச்சுக்கிற மேஜரான விஷயம் என்ன தெரியுமா? சலைவா, எச்சில் தான். எச்சில் ஒரு சிறந்த வாஷிங் ஏஜென்ட். அது மட்டும் இல்லாமல் எச்சிலுக்கு ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்டும் உண்டு. இப்போ ஒருவருக்கு எச்சில் குறைவாகவோ இல்லாமலேயோ இருந்தது அப்படின்னா அவருடைய வாய் நாற்றம் அடிக்க தான் செய்யும். இதே காரணத்தினால தான் இரவு படுத்து காலையில் எந்திரிக்கும் போது எல்லாருடைய வாயும் நாற்றம் அடிக்கும். ஏன் அப்படின்னா இரவு நேரங்களில் எச்சில் சுரக்கும் தன்மை எல்லோருக்கும் கம்மியாக தான் இருக்கும். வாய் உலர்ந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்காதனால தான். அது மட்டும் இல்லாமல் மவுத் ப்ரீத்திங், அதாவது வாயில் மூச்சு விடுறவங்களுக்கும் மது அருந்துதல், புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தாலும் சில வகையான மருந்துகள் எடுத்துக்கிறது மூலமாகவும் வாய் உலர்ந்து தான் இருக்கும். இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கணும். இந்த மவுத் ப்ரீத்திங், அதாவது வாயில் மூச்சு விடுறவங்க மூக்கில் மூச்சு விட பழகிக்கணும். மது அருந்துதல், புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும். மாத்திரை மருந்தை நிறுத்த முடியாது. அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சுகர் ஃப்ரீ சூவிங் நம்ம மெல்றது மூலமாக நம்ம சலைவரி செக்ரிஷன், அதாவது எச்சில் சுரக்கும் தன்மை அதிகமாக தான் ஆகும். அதே மாதிரி லெமன் ஜூஸோ ஆரஞ்சு ஜூஸோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுடைய எச்சில் சுரக்கும் தன்மை அதிகரிக்கும். நான்காவது காரணம் ஃபுட் இன்டேக். சில உணவுகளை எடுத்துக்கிட்டாலுமே வாய் துர்நாற்றம் ஏற்படும். முக்கியமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா வெங்காயம், பூண்டு, ஏன்னா இது ரெண்டுத்துலேயுமே சல்ஃபர் காம்பவுண்ட் ஜாஸ்தி. சில பேர் புரோட்டீனை அதிகமாக எடுத்துப்பாங்க. இந்த புரோட்டீன் செரிமானம் ஆகும்போது அமோனியா அதிகமாக ஃபார்ம் ஆகும். அதுவும் ஒரு காரணமாக அமையும். டீ காஃபி குடித்தா வாய் உலர்ந்து போகும். அதனாலையும் வாய் துர்நாற்றம் ஏற்படாம். இதை எப்படி சரி செய்வது அப்படின்னா இது மாதிரியான உணவுகளை எடுத்ததுக்கப்புறம் நம்ம சோம்பு சாப்பிடலாம். கிராம்பு அல்லது துளசியை மென்று தின்னாலும் நமக்கு வாய் நாற்றம் போகும். உங்கள் உணவு பழக்கத்தில் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளோ பழங்களோ அதிகமாக எடுத்துக்கிட்டால் அதில் ஃபைபர்ஸ் அதுவே உங்கள் வாயை க்ளீன் பண்ணிடும். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது தயிர் உங்கள் உணவில் கண்டிப்பாக சேர்த்தாகணும். ஏன் அப்படின்னா தயிர் என்பது ஒரு சிறந்த ப்ரோபயாட்டிக்.
அதே மாதிரி மவுத் வாஷும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சார் நான் கெமிக்கல் மவுத் வாஷ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே கொய்யா இலை, புதினா இலை அல்லது துளசி இலையில் மவுத் வாஷ் நேச்சுரலாக பண்ணி வச்சு அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். 5வது காரணம் சிஸ்டமிக் காசஸ். சார் நீங்கள் முதல்ல சொன்ன 4 காரணங்கள் இல்லை, இருந்தாலும் என் வாய் துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டியது உடல் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. குறிப்பிட்டு சொல்லப்போனால் டான்சிலைட்டிஸ், சைனசைட்டிஸ், அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், பெப்டிக் அல்சர் இது மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு உங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கங்க, அதையும் சரி செஞ்சுக்குங்க. சார் நீங்கள் சொன்ன 5 காரணங்களும் கிடையாது, நான் பார்க்காத டாக்டர்ஸும் இல்லை அப்படின்னிங்கன்னா அது பேர் டெலியூஷனல் ஹாலிடோசிஸ். அதாவது உங்கள் வாய் துர்நாற்றம் அடிக்கலை, ஆனால் உங்களுக்கு தோணுதல் மட்டும் ஏற்படுது. அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே டாக்டர் சைக்காட்ரிஸ்ட்டை தான். வாய் துர்நாற்றம் எதனால் வருது, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. காலேஜில் கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணும்போதும் சரி, வேலை செய்யும்போது பாஸை இம்ப்ரெஸ் பண்ணும்போதும் சரி, கல்யாணம் ஆகி ஒய்ஃபை சமாளிக்கும் போதும் சரி, பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பேச்சு திறனுக்கே தடங்களாக இருக்கிற இந்த வாய் துர்நாற்றத்தை கண்டிப்பாக நம்ம சரி செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.